ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோன்னா, நேற்று அதாவது 19/7/2026 அன்னைக்கு நம்மளோட காரைக்குடியில் தமிழக அளவில் ஒரு கோர் டீம் உருவாக்கணும். அதாவது முன்னாள் இராணுவ வீரர் நலச்சங்கம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆட்களை நாமினேட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு கோர் டீம் உருவாக்கி அந்த கோர் டீம் எல்லா விதமான வேலைகளும் தமிழகத்தில் நம்ம இழக்கப்பட்ட சலுகைகளை மீட்டெடுப்பதற்காக ஒரு சின்ன முயற்சியாக காரைக்குடியில் நேற்று ஒரு மீட்டிங் நடைபெற்றது. இப்போ அந்த மீட்டிங்கில் என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க, இதை எப்படி செயல்படுத்த போது, இந்த சங்கத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சின்ன டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழக முன்னாள் படை வீரருக்கு ஒரு ஒற்றுமை தேவை. ஏன்னா இன்றைக்கி இது ஒரு காலத்தின் கட்டாயம். இதுக்கு முன்னாடி பல பேர் ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடையின் கீழே போய் அவங்க தனிப்பட்ட முறையில் தன்னோட சாம்ராஜ்யம் தான் பெருசு, தான் பேசுகிறது தான் பெருசு, தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பல பேர் முன்னாடி செஞ்சு அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் தலை கர்வம் தலை நம்ம சொல்லுவோம். அதனால தான் நம்ம சொல்கிறது, இதோட நோக்கம் இப்படி ஒரு கோர் டீம் உருவாக்கி அந்த டீம் மூலமாக நம்ம இழக்கப்பட்ட சலுகைகளை மீட்டெடுக்கணும். குறிப்பாக இந்த விடோஸ் வீர்னாரிஸ் அவங்களோட வேலைவாய்ப்பு, குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ், அதாவது மெடிக்கல் ப்ளஸ் இன்ஜினியரிங் சீட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வாங்குறது, அதுக்கடுத்து வீட்டு வரி மீளப்பெறுதல் திட்டம், அதுக்கடுத்து இந்த டெஸ்கோவில் இருக்கிற பிரச்சனைகள், இப்படி பல்வேறுபட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர் டீம் உருவாக்கி 15 பேர் கொண்ட ஒரு கோர் டீம் உருவாக்கி அந்த கோர் டீம் சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்களையும் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களையும் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளையும் உடனே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. எப்படின்னா, ஒரு நாள் போய் கோரிக்கை கொடுத்துட்டு டாட்டா பை பாய் சி யூ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரது கிடையாது. இந்த டீம் உருவாக்குறதுக்கான நோக்கமே தொடர் முயற்சி. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கிடையாது, தொடர் முயற்சி. ஒவ்வொரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை நம்மளோட உரிமைக்காகவும் நம்மளோட கோரிக்கைக்காகவும் சம்மந்தப்பட்ட அலுவலர்களை போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான ஆவணங்களையும் மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், அதுக்கடுத்து ஒரிசா, மேகாலயா, நாகாலாந்து, ராஜஸ்தான், பஞ்சாப், கேரளா பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் இங்கே முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு என்னென்னலாம் சலுகைகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு, இது ஏன் நம்மளுக்கு கிடைக்கல, இது யார் தடுத்தது, யார் செஞ்ச குற்றம், இப்போ இதை எப்படியாவது இதை மீட்டெடுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரிகள் வரம் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இருக்குது, பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. மேலே இருக்க அதிகாரிகள், மேலே இருக்க அரசாங்க உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா செஞ்சால் தான் எந்த ஒரு விஷயங்களும் முன்னெடுத்து வரும். அதுக்கு ஒரு முயற்சியாக காரைக்குடியில் நேற்று ஒரு சங்கங்களின் சங்கமம் அப்படின்னு சொல்லி முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 40க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டாங்க, வீரமங்கைகளும் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காரைக்குடியில் அந்த சங்கம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த சங்கத்தில் இருக்க தலைவர், செயலாளர், பொருளாளர் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா அவங்க ஒரு முயற்சி எடுத்து இது இங்கே நடக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி அவங்களோட சொந்த பில்டிங்கில் அந்த கூட்டத்தை நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பெரிய நன்றி. ப்ளஸ் இந்த கூட்டத்தை நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட கந்தன் சார் அவங்க பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் பல்வேறுபட்ட சங்கங்களோட தலைவர்கள் ப்ளஸ் முக்கிய உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே சேர்ந்து இதை எப்படியாவது முன்னெடுத்து செய்யணும், இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஈகோ பார்த்துட்டு தான் பெரிய ஆள், தான் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல சங்கமாக பிரிஞ்சு கடந்து ஒன்றும் இல்லாமல் போனால் தான் கடைசியில் மிச்சம். இன்றைக்கி ஒரு 7500 பேரை சேர்த்தா மாநில லெவலில் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த 7500 பேர் சேர்க்கணும் அப்படின்னா தன்னோட நாலேஜ், என்னால் மட்டும்தான் சேர்க்க முடியும், நான் மட்டும்தான் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் இழுக்கிறாங்களே தவிர, நீங்கள் நல்லது செய்யுங்க, உங்கள் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக தானாக வருவாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இன்னும் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் இருக்காங்க. நம்மளோட நோக்கம், நம்மளோட நினைப்புகள், நம்மளோட எண்ணங்கள் இது நல்லதாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. ப்ளஸ் தலைமைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, தலைமை கீழே யார் என்ன சொன்னாலும் அதை கேட்குறது கிடையாது. இதை மாற்றி அமைக்கணும், இதை மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம். புதிய அரசாங்கத்துக்கிட்ட இப்போ நீங்கள் கேட்க முடியலன்னா எப்போ போய் கேட்பீங்க? அப்போ தமிழகத்தில் இருக்க அனைவரையும் ஒற்றுமையாக சங்கங்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வாய்ஸ், அந்தந்த தலைவர்கள், அந்த செயலாளர்கள் அவங்க செயல்படட்டும். ஆனால் அவங்க நிர்வகிக்கிற ஒரு கோர் டீமுக்கு ஒரு மெம்பர் அவங்க அனுப்பிச்சு அவங்க மூலமாக
இந்த கோர் டீம் போய் ஒரு மனு கொடுத்தாலோ இந்த கோர் டீம் மூலமாக ஒரு விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டாலோ இது என்ன ஆகும்னா இது அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் வந்து சேரும். இது ஒருத்தருக்கான பிரச்சனை கிடையாது. கோர் டீம் வந்து ஒரு 15 பேர் கொண்ட டீம் ஒரு விஷயங்களை கை எடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அந்த உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சங்கத்தில் இருந்தும் 3 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்திருக்காங்க. அப்போ சங்கத்தில் இருந்து 3 உறுப்பினர்கள் 4 உறுப்பினர்கள் ப்ளஸ் தன்னார்வலர்கள், அதாவது தன்னிச்சையாக எந்த சங்கத்திலையும் இல்லாத நபர்களும் இருப்பாங்க. அவங்கள வந்து முன்னெடுத்து கொண்டு வந்து ஓவராலாக ஒரு காமன் ப்ரோக்ராம் நம்ம போட்டுட்டு அந்த கோரிக்கையை நோக்கி மேலே இருக்க உயர் அதிகாரிகளை அடிக்கடி சந்தித்து இது எப்படியாவது நிறைவேற்றணும். இவங்க வந்து தனி ஆள் கிடையாது, இது வந்து ஒரு ஆளோட கோரிக்கை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களோட கோரிக்கை அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சியாக இதை ஒன்று சேர்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சீக்கிரமாக இன்னொரு 15 நாளைக்குள்ளே தமிழகத்தில் இப்போ இன்னைக்கு காரைக்குடி முதல் மீட்டிங் நடந்துச்சு. அடுத்த மீட்டிங் வேலூரில் இல்லை நம்மளோட திருச்சி மாவட்டத்தில் வேறு எங்கேயாவது நடக்கும். இதை பற்றி அறிவிப்பு சீக்கிரமாக வெளியே வந்துடும். அப்போ அங்கே இருக்கிற நியர்பை இருக்க சங்கங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட உறுப்பினர்களை சேர்த்துட்டு இது ஓவராலாக கான்செப்ட் எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் தாண்டி செப்டம்பரில் இது ஓவராலாக நம்மளுக்கு இது என்ன மாதிரி செயல்பட போகுது, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், இதில் வந்து தலைவர் கிடையாது, தலைமை மட்டும்தான். இதில் வந்து ரொம்ப நம்ம தெளிவாக அந்த விஷயத்தில் நேற்று வந்து எல்லாருக்கும் நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு ஆளை முன்னெடுத்து நம்ம போய் அவர் பின்னாடி நம்ம வந்து அவர் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ இருக்காது. ஓவராலாக தலைமை அப்படின்னு ஒரு பண்பை நோக்கி தான் போகும். ஒரு டீம் ஒர்க்காக உருவாக்கணும். இது வந்து ஒருத்தரோட கோரிக்கை கிடையாது, ஒருத்தரோட செயல்பட முடியாது. ப்ளஸ் இதுக்கு ஃபைனான்ஷியலி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேற்றே முடிவு எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு சங்கத்துலேருந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் ப்ளஸ் நம்ம மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நேற்று பேசியிருந்தோம். இப்போ ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வரதுக்காக ஒரு அடிப்படை கட்டமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுக்கு மேலே ஒவ்வொரு விஷயங்களாக இன்னும் தமிழகத்தில் 2-3 இடத்துல இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் ஓவரால் என்ன மாதிரி செய்ய போகிறாங்க, இந்த கோர் டீமில் இருக்க இந்த 15 பேர் யார், எப்படி அதை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். நம்ம சொல்லக்கூடிய நோக்கம் என்னென்னா ஒற்றுமையாக செயல்படணும், ஒற்றுமையாக இருக்கணும், ப்ளஸ் தலைவர் இல்லாத தலைமை. அதாவது ஒரு நோக்கத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படணும், நம்மளோட இழக்கப்பட்ட சலுகைகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நேற்று நான் மீட்டிங்கில் பேசியிருந்தேன். நான் பேச எல்லோரும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா பல பாட்கள் வந்து செஞ்சு யார் தாங்க செய்கிறது, எல்லாருமே தான் போனால் நாம் எப்போ வருது, இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னோட நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் ESM தமிழ் யூடியூப் சேனல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதை நோக்கி நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம எந்த சங்கத்துலேயும் சேராமல் இருக்கிறது காரணம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு சங்கத்துக்கிட்ட நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம அந்த சங்கத்தோட ஆட்கள் இந்த சங்கத்தோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம தனியாக ESM தம்பி டீம் வந்து தனியாக யாருனாலும் நம்ம கூப்பிடட்டும், நல்லது செய்கிறவங்களா இருந்தாங்க, இதனால் நம்ம முன்னாள் இராணுவ வீரருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஆளாக நம்ம தான் குரல் கொடுப்போம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுது, தவறுன்னு தெரிஞ்சுது, அங்கே ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா முதல் ஆளாக நம்ம கோரிக்கை கொடுப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்மளால் ஆனால் என்ன உதவிகள் நம்ம அவங்களுக்கு செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி தருவோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.